என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ராதிகா மேடமா? நல்லா இருக்கீங்களா மேடம்? பிரைஸ் லார்ட் மேடம். நல்லா இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் மேடம். நல்லா இருக்கேன். பிரைஸ் லார்ட் மேடம். நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம் மேடம். கடைசியாக கடைமக்கள் ப்ரோக்ராமில் பார்த்தது. ஆமா. இப்போ உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இமானுவல் டிவிக்காக ஓகே. என்னுடைய ரசிகர்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி. அவங்களுக்கு அருமையான ஒரு ஷோ பண்ண போறேன். ஓகே மேடம். நீங்களும் அதில் வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பாக மேடம். இப்போ நான் கூப்பிடும் போது நீங்க வந்துடுங்க. கண்டிப்பாக மேடம். இப்போ நான் ஐட்டம் 2-3 பண்ணிடுறேன். ஓகே. பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். கண்டிப்பாக. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு அருமையான ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்மால் ஐட்டம் தான் பண்ண போகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷோவில் ஒரு பொண்ணை வெட்டுறது, ஒரு பொண்ணை தலையில் நெருப்பு போடுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டமாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் உங்களுக்கு நான் மேஜிக் ஷோ பண்ணோம். அதனால இந்த மாதிரி ஸ்மாலாக சின்ன சின்ன ஐட்டமாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அதில் 1 by 1 பாருங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பிரதர் வாங்க. இது தரங்க பெட்ரோல் ஜாகிரதையா இருக்கு. தரங்க தரங்க காட்டுங்க. மூடிடுங்க. கொளுத்துங்க. வாங்க வச்சுங்க கையில். இது வந்து ஆடியன்ஸ் பாருங்க, இது ஒரு எம்டி வெசல், ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒன்றுமே கிடையாது. கொளுத்துங்க. நீங்கள் உட்காந்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க, இது ஒரு எம்டி வெசல். அதில் நம்ம நெருப்பு போட்டிருக்கோம். இவ என்னுடைய பெட், இவ என்னுடைய அசிஸ்டன்ட். இவ பேர் என்ன தெரியுங்களா? பேர்ல், முத்துன்னு அர்த்தம். பாருங்க, அவள் வந்தவுடனே பாருங்க என்னை கடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு ஒரு கை கட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே உட்காந்து சோடு, அந்த ஓல்டன் டேஸ் சோடு. ஆனால் குழந்தைங்க யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. மேஜிக் ஆண்டி ராதிகா மட்டும்தான் இதை செய்ய முடியும். இங்கே செய்கிற எதையும் நீங்கள் ட்ரையே பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சோடை வந்து நான் வந்து என்னோட வாயில் போடுறேன். வந்து இது நம்ம ஒரு பைபிள் சம்பந்தப்பட்ட ஒரு ஐட்டம் பண்ணலான்னு இருக்கேன் நான். இது வந்து நம்ம பைபிளில் வந்து சாத்ராக், மேஷாக், அப்னேகோ இருக்காங்கல்ல, 3 பேர் இருக்காங்க. இந்த 3 இவங்க தான் சாத்ராக், மேஷாக், அப்னேகோ. இந்த 3 பேரும் தான் வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஓகேவா? ஏசப்பா பிள்ளைங்க. அந்த காலத்தில் வந்த ராஜா வந்து இவங்களை வந்து அவர் செய்த ஒரு கடவுளை கும்பிடு அப்படின்னு சொன்னபோது இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அதனால இவங்க 3 பேரையும் இதுதான் அந்த நெருப்பு குண்டலம். நம்ம ஏன்னா இப்போ ரியலாக நெருப்பு குண்டலம் கொண்டு வர முடியும். இது நம்மளுடைய நெருப்பு குண்டலம். இந்த நெருப்பு குண்டலத்துக்குள்ள ஒன்றும் கிடையாது. பார்த்துங்க, ஒன்றும் கிடையாது. இந்த நெருப்பு குண்டலத்தில் வந்து இவங்க 3 பேரையும் இவங்க போட போகிறோம். போட்டுட்டு உள்ள அதை ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் நடக்குது, பயங்கரமாக நடக்குது. உள்ள இப்போ ஃபயரெல்லாம் நடக்குது. ஸோ இப்படி சுற்றிக்கினே இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்து இந்த 3 பேர் இல்லாமல் இன்னொரு யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். வேற யாரும் இல்லை, அவர் ஏசப்பா தான். ஆனால் இவர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க 3 பேரையும் தனித்தனியாக போட்டாங்களே, அவங்கள வந்து நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து ஒன்றா சேர்ந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. 3 பேருமே ஒன்றா ஆயிட்டாங்க.
ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே சேஃபாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நோவா காலத்தில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே நிறைய பாவங்கள் செஞ்சாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாரு, மழை உண்டாக்கினாரு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாரு, சைன் ஒன்று கொடுத்தாரு, வானவில் சைன். இனி நான் வந்து எந்த ஒரு நேரத்துலையும் நான் வந்து மழை வந்து கொடுக்க மாட்டேன், அதாவது அழிக்க மாட்டேன், இது வானவில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாக அந்த வானவில் இதில் இருக்குது. எனக்கு தெரியுது அந்த வானவில் ஆண்டவர் கொடுத்த வானவில் எல்லாம் எத்தனை கலர்ஸு வானவில்? 7 கலர்ஸ். 7ஆ? 7 கலர்ஸ். சொல்லுங்க என்னென்ன கலர்னு தெரியல. ப்ளூ, க்ரீன், எல்லோ, இன்னும் 7 கலர். இப்போ அந்த 7 கலர்ஸ் இதில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆண்டவர் கொடுத்த கலரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இதான் அவர் கொடுத்த அந்த 7 கலர்ஸ். இப்போ வந்து இந்த வந்து டம்ளர், நம்ம அன்றாட வச்சுக்கிற சாதாரண டம்ளர். இதில் வந்து ஒரு 1 ரூபி, 1 ரூபியில் 2 ருபீஸ் காயின் போடலாம். போட்டால் இது உள்ளே இருக்கும் இல்லையா? நீங்கள் வாங்க பாருங்க. இதை அந்தரத்தில் நிறுத்தலாம். பார்க்கலாமா? விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா அது பவர் இல்லைல்ல. இப்போ பாரு, அந்தரத்தில் இருக்குது, அது தனியாக உள்ளே இருந்து நிற்கிது, விழலை. இப்போ நான் விட்டால் தான் விழும். பாருங்க, நான் விட்டுட்டுன்னா விழும். இது பாருங்க, திருப்பி போடலாம். வேணும், இது என்னுடைய பவர்ஸில் நிற்கணும். ஸ்டாப், அங்கேயே இருக்கு, வராது. நான் கூப்பிட்டா தான் நீங்கள் வரணும். ஓகே? பாருங்க, வாங்க, அப்படியே நிற்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என் கூட இங்கே இருந்தீங்கன்னா என்னோட என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். ஸோ இது வந்து எம்டி அந்த வெசலில் வந்து நீங்கள் போட்டு எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார். வேறு யார் வாங்க, வேறு யாரும் இல்லையா? சரி, ஓகே, நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஓகே, இங்கே வைக்கலாம். மியூசிக் பண்ணிட்டு போகிறோங்க. இப்போ இவ்வளோ ஸ்வீட்ஸ் இதில் இருக்குது, இவ்வளோ ஸ்வீட்ஸ். நீங்கள் வாங்க பிரதர். நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ஏடிஎம் போவீங்கல்ல, போகணும். உங்கள் கார்டு, ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, நீ அதில் போட்டு எவ்வளோ பணம் வேணுமோ எடுப்போம். ஆனால் இதுதான் என்னுடைய ஏடிஎம். பார்த்தீங்களா, இதில் வந்து ஏடிஎம். இது வந்து என்னுடைய இது, நான் ஆண்டவருடைய காட் மணி பாக்ஸுன்னு. ஏன்னா இது என்னுடைய ஏடிஎம், பர்சனல், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஏடிஎம். இப்போ இதில் வந்து நான் என்ன போட போகிறேன், ஐசிஐசி கார்டு, மை கார்டு. ஓகே, இதில் நம்ம போட்டோம்னா முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு பணம் போட்டு எவ்வளோன்னு எடுப்பீங்க. ஆனால் இந்த ஏடிஎம்மில் நான் என்னுடைய நம்பர் பாஸ்வேர்டில் இருக்குது. அது வந்து அகட பகட டகட, அதெல்லாம் தான் போடுவேன். அகட பகட டகடன்னு போட்ட உடனே நான் ஒரு அமௌண்ட்டு நினச்சிக்கிறேன், அது அமௌண்ட்டு வந்துடும். 20 ருபீஸ். சூப்பர். 20 ருபீஸ். இப்படி தான் நான் வந்து என்னோடய ஏடிஎம்மில் அப்பப்போ பணம் வேணும்னா நான் பண்ணிக்கிறது. ஆனால் நீங்கள் யாரும் போய் எங்கள் ஏடிஎம்மில் அக்கா சொன்னாங்க, ராதிகா அக்கா, அகட பகட டகட போட்டு பார்க்கலாம். நீங்கள் டகட அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் டகட ஆகிடுவீங்க. அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதனால் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐட்டம் நம்ம பண்ணலாம். ரெடியாக இருங்க பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு ஹேங்கி. ஓகே, இந்த ஹேங்கி பார்க்கலாம்.
வாங்க பிடிச்சிங்க. சூப்பர். எப்படின்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கற்றுக்கோங்க அப்புறமா எங்கிட்டுங்க. மேடம் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. அந்த கண்ணை கட்டிட்டு பைக் ஓட்டுனீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வரைக்கும் 5 ஊரில் நான் கண்களை கட்டிட்டு டிராஃபிக்கில் பைக் ஓட்டியிருக்கேன். பெரிய மதுரையில் 5 கிலோமீட்டர், அந்த குளத்துக்கிட்ட இருந்து நான் ஓட்டியிருக்கேன் 5 கிலோமீட்டர். பரமக்குடியில் வந்து கமலஹாசனுடைய அப்பா தான் வந்து அரேஞ்ச் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்களை கட்டி நான் பைக் ஓட்டியிருக்கேன். எல்லாம் 5 கிலோமீட்டர். பெங்களூரில் 5 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் வந்து ஈரோடு, பொள்ளாச்சி, அந்த மாதிரி திருப்பூர், அது மாதிரி ஆல் த பிளேசஸ் 5 கிலோமீட்டர்ஸு. நான் அது வந்து அது எப்படி நான் செய்கிறேன்னா, அது வந்து ஹிப்னாட்டிசம் பவர்ஸ், அது ஒரு படிப்பு. இப்போ இதெல்லாம் வந்து எந்த விதமான மேஜிக்கு, தந்திரம், மந்திரம், கிந்திரம் எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் புக்ஸ் இருக்குது. we have to study and do it. ஏன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க, எந்த விதமான மாய மந்திரம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம தொடவும் கூடாது. ஆனால் நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து எந்த வித மந்திரமும் கிடையாது, தந்திரம் தான். தட் இஸ் மை டேலண்ட்டு. அதனால நீங்கள் வந்து நான் என்ன ஆண்டி வந்து என்னென்னமோ பண்ணுறேன், எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கூட அந்தரத்தில் படுக்க வைப்பேன், உங்களை 2ஆக கூட வெட்டிடுவேன், உங்கள் தலையில நெருப்பு போட்டு காஃபி போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் என்னுடைய டெக்னிக்கில் அது தட் இஸ் மை டெக்னிக். எனக்கு ஆண்டவர் கொடுத்த டேலண்ட். இது அருமையான டேலண்ட், எந்த பெண்களுக்கும் இல்லாத ஒரு டேலண்ட். யார் வேணால் டான்ஸ் கற்றுக்கலாம், யார் வேணால் பாட்டு பாடிக்கலாம், யார் வேணால் செய்யலாம். ஆனால் இந்த மேஜிக்கில் வந்து கேர்ள்ஸு யாருமே இல்லை, லேடிஸ். ஸோ நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நான் அதை நல்லபடியாக பண்ணிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் மேஜிக் ஷோ பார்க்கும்போது கத்துறதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் பின்னாடி ஒரு சின்ன வயசில் பார்க்கும்போதும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அந்த நோவாவை பற்றி சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி சொல்லும்போது ஒரு வித்தியாசமான இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் சின்ன பசங்களுக்கும் இது ரொம்ப யூஸாக இருந்திருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு மீ அண்ட் வியூவர்ஸ்க்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.